வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த என்டார்ஃபின்ஸ் வந்து என்னென்னா ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து இந்த என்டார்ஃபின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வலி தாங்க முடியல அப்படின்னா கூட என்டார்ஃபின்ஸ் கம்மியாக இருக்கான். இந்த என்டார்ஃபின்ஸ் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து வரணும். ஆனால் அந்த காலத்தில் இந்த என்டார்ஃபின்ஸ் நமக்கு வர்றதுக்கோசரம் அவங்க ஒரு அழகான ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத பழக்க வழக்கம் நம்ம ஊரில், அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் வந்து இந்த 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 என்டார்ஃபின் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா. அது என்ன விஷயம் தெரியுமா? அதுதான் மல்லிகைப்பூ. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, மல்லிகைப்பூ வந்து டெய்லி தலையில் வச்சுக்குவாங்க. இந்த மல்லிகைப்பூவிலேருந்து வர அரோமா இருக்கு இல்லையா, அது வந்து ஃபேண்டாஸ்டிக்காக என்டார்ஃபின்ஸை சுரக்குமா. இந்த என்டார்ஃபின்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எண்டோ அப்படின்னா உள்ளேருந்தே சுரக்கிற ஒரு விஷயம். மார்ஃபின் அப்படின்னா அந்த மார்ஃபின் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப வலி தாங்க முடியல, கடைசி கட்டத்தில் ஒருவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நமக்கு இயற்கையாகவே நமக்கு டெய்லி கிடைக்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பூ கட்டி தலையில் வச்சுக்கிற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, மெயினாக சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரினில் என்ன பண்ணுவாங்க, அரோமா தெரப்பி ப்ளஸ் டார்க் சாக்லேட் தான் வந்து இந்த என்டார்ஃபினுக்கு முக்கியமான விஷயமாக கொடுக்குறாங்க. அதே தான் நம்ம ஊரில் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கொடுப்பாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து இந்த மல்லிகைப்பூவும் அல்வா வந்து ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நினச்சிட்டு நமக்குள்ளேயே சிரிச்சுக்கிறோம், அவர் வெக்கப்பட்டுக்கிறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் வந்து இந்த என்டார்ஃபின், இந்த மல்லிகைப்பூவும் சேரும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். இந்த மல்லிகைப்பூவும் இந்த அல்வாவும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்கணும், ஒரு இன்டிமசிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து வீட்டில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அம்மாவுக்கு கொடுக்கலாம், இப்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அப்பா கொடுக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் மென் வந்து நம்ம ஊரில் வந்து மல்லிகைப்பூ வைக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு லேடி வந்து அந்த மல்லிகைப்பூ வச்சாவே அந்த வீடே மணக்கும் பாருங்கள். அந்த வீடே மணக்கிறதே மற்றவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இந்த மல்லிகைப்பூ வைக்கிற விஷயம் நானே சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து பூ வைப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஓவராக பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, யாராச்சும் பூ வச்சுருந்தா கூட அந்த பொண்ணு ஆசைப்பட அவங்க தலையிலேருந்து எடுத்து வச்சுக்குவாப்பில். இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், என்னடா இவ்வளோ அப்சசிவாக இருக்காளே, அந்த பூ எடுத்து யார் தலையில் வச்சா கூட, நம்ம யூஸ்வலி இன்னொருத்தவங்க தலையிலேருந்து நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் பாருங்கள், எந்த தலையில்னாலும் அவள் எடுத்து வச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்து நான் வந்து மல்லிகைப்பூ பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. எங்கேயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, ப்ரொஃபஷ்னலாக வச்சுட்டு போனால் அசிங்கமாக இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வச்சுக்கலாம். ஆனால் எப்போ அந்த மல்லிகைப்பூ வாடிடுச்சோ அப்போ உங்கள் தலையில் வைக்கிறது நல்லது கிடையாது. அப்போ வந்து அதை நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒன்று தான் வித்தியாசம். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, மல்லிகைப்பூ வச்சாங்கன்னா ரிமூவ் பண்ணுறதே இல்லை, கடைசி வரலும் அந்த நாளோட கடைசி வரல அந்த பூ காஞ்சி ரொம்ப வறண்டு போகிற வரையில் தலையில் வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இப்போ வந்து சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோம், சம்டைம்ஸ் அதே இந்த பூ எடுத்து காலையில் வச்சா கூட அது ரொம்ப வாட ஆரம்பித்தோடனே நம்ம கண்டிப்பாக தலையிலேருந்து எடுத்துடணும். அது ஒன்று மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட கலாச்சாரங்கள் எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எந்த அர்த்தத்தில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டான செய்தியாக அவங்க வந்து கொண்டு வந்து சேர்க்காதனால நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை விளக்கமாக சொல்ல முடியல. அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கலாச்சாரங்களை நம்மளே பாதுகாத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப் இல்லாமல் சாதாரண விஷயங்கள்லேயே நமக்கு வேணுங்கிற மருத்துவம் கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். மல்லிகைப்பூ பெஸ்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, மல்லிகைப்பூ நம்ம ஊரில் வளர மல்லிகைப்பூ தான் உலகம் பூரா ஃபேமஸ். ஈவன் அமிதாப் பச்சன் வீட்டில் கல்யாணம் நடந்தப்போ கூட மதுரையிலேருந்து தான் மல்லிகைப்பூ வந்து உங்களுக்கு நார்த் இந்தியா போச்சு. ஈவன் வெளிநாடு எல்லா ஊருக்குமே நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற மல்லிகைப்பூ தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம். மற்றவங்க அந்த பூவை பாராட்டும் போது நம்ம ஊரில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மல்லிகைப்பூவை நம்ம ஃபஸ்ட்டு பாராட்டணும்.
முடிஞ்சால் நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். ஒரு 10 பூ, ஒரு 20 பூ கட்டி வச்சா கூட உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேயா? உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு ஃபேஷன் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கத்தை சின்ன பிள்ளைலேருந்தே கொண்டு வாங்க. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வைக்காமல் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மல்லிகைப்பூ வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேயா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.